வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டம் டிசம்பர் 5ஆம் தேதி துவக்கம். 20ஆம் தேதி வரை குறுகிய கால தொடராக நடத்த முடிவு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் முதல்கட்ட தேர்தல். வெடிகுண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் காயம். சேலத்தில் 10 கிலோ தங்க நகைகள் பறிமுதல். ஏற்காடு இடைத்தேர்தல் வாகன சோதனையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. விரிவான செய்திகள். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 5ஆம் தேதி துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்லிமென்ட் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு டெல்லியில் திங்களன்று காலை கூடியது. ராணுவ அமைச்சர் A.K. அந்தோணி தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரை டிசம்பர் 5ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை நடத்துவது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. வழக்கமாக 1 மாத காலத்துக்கு நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த ஆண்டு பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. டெல்லி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகளில் நடக்கும் சட்டசபை தேர்தல் டிசம்பர் 4ஆம் தேதி முடிவடைகிறது. அதன் காரணமாகவே குளிர்கால கூட்டத்தொடரின் அலுவல் நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக பார்லிமென்ட் தகவல்கள் தெரிவித்துள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் மந்தகதியில் நடந்தது. மாவோயிஸ்டுகளுக்கு பயந்து சில ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டு போடவே யாரும் வரவில்லை. பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சட்டசபை பொதுத் தேர்தல் 2 கட்டமாக நடக்கிறது. திங்களன்று முதல் கட்டமாக 18 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. மாவோயிஸ்டுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பஸ்டர் மண்டலம் மற்றும் ராஜ்நந்த்கவோன் மாவட்டங்களில் தேர்தலை புறக்கணிக்கும்படி மக்களுக்கு மாவோயிஸ்டுகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். முதல் கட்ட தேர்தலில் 29,33,200 வாக்காளர்கள் ஓட்டு போடுவதற்காக 4,142 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் மாவோயிஸ்டுகள் அச்சுறுத்தலால் பல ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டுப்பதிவு மந்தகதியிலேயே காணப்பட்டது. மிகவும் பதற்றமான சில ஓட்டுச்சாவடிகளில் மாவோயிஸ்டுகளுக்கு பயந்து யாரும் ஓட்டு போட முன் வரவில்லை. மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடக்கக்கூடும் என்பதால் வரலாறு காணாத அளவுக்கு 18 தொகுதிகளில் பாதுகாப்பு பணிக்காக 1,00,000 துணை ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆனாலும் காங்கர் மாவட்டத்தில் உள்ள ஓட்டுச்சாவடியில் மாவோயிஸ்டுகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலத்த காயமடைந்தார். 10 கிலோ எடை கொண்ட குண்டு உள்ளிட்ட 3 வெடிகுண்டுகள் வெவ்வேறு இடங்களில் கைப்பற்றப்பட்டன. 90 சட்டசபை தொகுதிகளை கொண்ட சத்தீஸ்கரில் எஞ்சிய 72 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் நவம்பர் 19ஆம் தேதி நடக்கிறது. டிசம்பர் 8ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. பெங்களூருவிலிருந்து சேலம் வழியாக ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு வரப்பட்ட 10 கிலோ தங்க நகைகளை வாகன சோதனையின் போது போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஏற்காடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் நடப்பதை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மற்றும் மாநகர எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் சோதனை சாவடி அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்ட எல்லைப் பகுதியான ஓமலூர் சாலையில் திங்களன்று காலை போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது பெங்களூருவிலிருந்து சேலம் வழியாக கேரளாவிற்கு சென்ற காரில் ஏராளமான தங்க நகைகள் இருந்தன. இந்த நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் காரில் இருந்த தங்க நகைகளின் மதிப்பு 2,80,00,000 ரூபாய் என்றும் அதன் எடை 10 கிலோ என்றும் தெரியவந்தது. ஆவணங்கள் இல்லாத தங்க நகைகளை காரில் எடுத்து வந்த பிரகாஷ், பன்னாலால் மற்றும் கார் ஓட்டுநர் ராம்ஜி ஆகிய 3 பேரிடமும் காவல்துறையினரும் வருமான வரித்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பந்தமாக 13 சோதனை சாவடிகள் இந்த மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இதில் சேலம் வட்டத்துக்கு அருகில் உள்ள காவல்துறை செக் போஸ்டில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் பெங்களூர் அனுமார் ஜுவல்லர்ஸிலிருந்து தங்க நகைகள் எந்தவித ஆதரவும் எடுத்து வரப்பட்டுள்ளது. அது போலீஸ் சோதனை சாவடியில் தணிக்கை செய்யப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 2,87,80,000 மொத்த தங்கம் 10 கிலோ. சேலத்தில் 10 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை அடுத்துள்ள ஓட்டேரி பகுதியில் சொந்தமாக நகைக்கடை நடத்தி வரும் ஓம் பிரகாஷ் என்பவரை சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 4 மர்ம நபர்கள் உருட்டு கட்டையால் பலமாக தாக்கிவிட்டு கடையில் இருந்த 100 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மும்பையில் 7 மாடி கட்டடத்தில் நடந்த பயங்கர தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி இறந்தனர். மேலும் 8 பேர் பலத்த காயமடைந்தனர்.
மும்பை புறநகர் விக்ரோலி பகுதியில் உள்ள சித்தார்த் நகரில் 7 அடுக்கு மாடி கட்டடத்தில் திங்களன்று அதிகாலை 3 மணிக்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்ததும் பல தீயணைப்பு வண்டிகளில் வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 4 மணி நேரம் போராடி தீயை வீரர்கள் அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி இறந்தனர். பலத்த தீக்காயமடைந்த 8 பேர் ராஜவாடி மற்றும் சியான் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எலக்ட்ரிக் மீட்டர் பாக்ஸில் பிடித்த தீ மின் வயர்கள் மூலமாக மொத்த கட்டடத்துக்கும் பரவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போதும் தீப்பிடித்த உடனேயே பெரும்பாலானோர் கட்டடத்தை விட்டு வெளியே ஓடி வந்து விட்டதால் பெரிய அளவில் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசின் கொள்கை முடிவுகள் தொடர்பான விசாரணையை அதிக கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் என சிபிஐக்கு பிரதமர் மன்மோகன் சிங் அறிவுரை வழங்கினார். நாட்டின் பிரதான புலனாய்வு அமைப்பான சிபிஐயின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊழல் ஒழிப்பு குறித்த கருத்தரங்கம் டெல்லியில் நடந்தது. இதில் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுகையில், ஊழல் குறித்த விசாரணை நடத்துவதோடு ஊழலுக்கு எதிரான போராட்டம் முடிந்து விடுவதில்லை என்றும், ஊழலின் ஊற்றுக்கண் எது என்பதை சரியான கோணத்தில் ஆராய்வதுதான் மிகவும் முக்கியம் என்றும் கூறினார். ஊழலை தடுப்பதில் மிகவும் விழிப்புடன் இருப்பதோடு நேர்மை மற்றும் பொறுப்புடைமை, ஒளிவு மறைவற்ற தன்மையை நிலைநாட்ட தேவையான அத்தனை முயற்சிகளையும் புலனாய்வு அமைப்புகள் எடுக்க வேண்டும் என மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் அது பற்றி நேரடியாக பிரதமர் குறிப்பிடாமல் மறைமுகமாக சில கருத்துக்களை தனது பேச்சில் குறிப்பிட்டார். அரசின் கொள்கை முடிவுகளில் தவறுகள் நடக்கும் போது அது கெட்ட நோக்குடன் செய்யப்பட்டதா என்பதை ஆராயாமல் குற்றம் சாட்டுவது சரியல்ல என்றும், அதுபோன்ற விவகாரங்களில் அதிக கவனத்துடன் புலனாய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். சிபிஐ சட்டப்பூர்வ அமைப்பல்ல என்ற கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், சிபிஐயின் சட்டப்பூர்வ அந்தஸ்து குறித்து மத்திய அரசு தீவிரமாகவும் உடனடியாகவும் ஆராயும் என்றும், சிபிஐயின் சட்ட அந்தஸ்தை பாதுகாக்க அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் உறுதியளித்தார். Some questions have come up recently about the legality of the CBI. Our government will look into this matter seriously and promptly. The government will do all that is necessary to establish the need for the CBI and its legitimacy and protect its past and future work. மிக முக்கிய வழக்குகளின் புலனாய்வு விவரங்கள் மீடியாக்களில் விவாதமாக நடப்பது கவலை அளிப்பதாக கூறிய பிரதமர், விசாரணையில் கிடைக்கும் தகவல்களை மீடியாக்களுக்கு கூறாமல் ரகசியத்தை பேணி காப்பது மிகவும் முக்கியம் என்றும் கூறினார். மத்திய அரசின் மாதிரி பள்ளி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமென்ட் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக ஆசிரியர் கூட்டணி அறிவித்துள்ளது. அனைவரும் கல்வி கற்கும் வகையில் கல்வி உரிமை சட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் மாதிரி பள்ளிகளை நடத்த தனியாரை அனுமதிப்பதுடன் மாநில மொழிகளை புறக்கணிக்கும் வகையில் ஹிந்தி, ஆங்கிலத்தில் மட்டுமே பாடத்திட்டங்களை கொண்டு வருவதோடு மாதிரி பள்ளிகளில் சேர்வதற்கு மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இவை அனைத்தும் மாநில அரசின் உரிமையை தட்டி பறிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மாதிரி பள்ளி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து டிசம்பர் 20ஆம் தேதி பார்லிமென்ட் முன் தர்ணா போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. தாய்மொழி கல்வி வழி கல்வியை அறவே அதை ஒழித்து கட்டுகிற ஒரு நடைமுறையையும், இந்தியையும் ஆங்கிலத்தையும் மட்டுமே அனைத்து மாநிலங்களிலேயும் புகுத்துகிற ஒரு உரிமையும் இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. இந்த மத்திய அரசினுடைய கொள்கையினை எதிர்த்து நாங்கள் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள், தொழிற்சங்கங்கள், அரசு ஊழியர்கள், பணியாளர்களை சேர்த்து மிகப்பெரிய அளவிலே டெல்லியிலே நாடாளுமன்றத்திற்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை வெறும் அறிக்கையோடு நிறுத்திக் கொள்ளாமல் மாநில அரசின் உரிமையை நிலைநாட்ட தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் தமிழக ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயல் சின்னம் உருவாகி வருவதால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி தாய்லாந்து வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து திங்களன்று காலை நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடற்பகுதியில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. அது மேலும் ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன்
லட்சுமணன் தெரிவித்தார். கடந்த 8ஆம் தேதி தாய்லாந்து வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கின்றது. அது மேலும் ஒரு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திலும் ஒரு இடங்கள் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தாமரைப்பாக்கம் மற்றும் கும்மிடிப்பூண்டியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 22 அரிய வகை உடும்புகளை கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறையினர் உயிருடன் மீட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட கணவன் மனைவியையும் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் விற்பனை செய்வதற்காக உடும்புகள் கடத்தி வரப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட வன அலுவலர் உத்தரவுப்படி வனத்துறையினர் திங்கட்கிழமையன்று காலை கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மெருகு சேட்டு ராணி என்ற தம்பதியிடம் இருந்த சிறிய பெட்டியை சந்தேகத்தின் பேரில் வனத்துறையினர் சோதனையிட்டனர். அதில் 22 அரிய வகை காட்டு உடும்புகள் உயிருடன் இருப்பது தெரியவந்தது. உடும்புகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கணவன் மனைவி இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த உடும்புகள் அனைத்தும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இந்த அரிய வகை உடும்புகளின் இறைச்சி மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுவதால் இவை அதிக அளவில் அழிக்கப்பட்டு வருகின்றன. தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு 1008 சங்குகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்து மத வழிபாடுகளில் சங்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பண்டைய காலங்களில் மனிதனின் பிறப்பு, இறப்பு, திருமணம் என்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சங்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க சங்கினால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவின் 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று 1008 சங்குகளை வைத்து அதில் புனித நீர் ஊற்றி அண்ணாமலையாருக்கு சங்காபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தீப திருவிழாவின் போது மட்டுமே கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆண்டுக்கொருமுறை இந்த சங்காபிஷேகம் நடத்தப்படுவதால் இந்த அரிய நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் சங்காபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அண்ணாமலையாரை தரிசனம் செய்தனர். ராஜராஜ சோழனின் 1028வது பிறந்த தினத்தை ஒட்டி நடக்கும் சதய விழாவின் முக்கிய நிகழ்வாக திருமுறை வீதி உலா நிகழ்ச்சி தஞ்சையில் கோலாகலமாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பிறந்த தினம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக திங்கட்கிழமையன்று தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து யானையின் மீது திருமுறை தேவாரம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு திருமுறை வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவில் பெருவுடையாருக்கு பால், தயிர், சந்தனம், மூலிகை, தேன் உள்ளிட்ட 47 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவுக்காக பெரிய கோவில் வளாகம் முழுவதும் அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. விழாவுக்காக திங்களன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. ராஜராஜ சோழன் விட்டுச் சென்ற கட்டடக்கலை, சிற்பக்கலை, நிர்வாக மற்றும் அரசியலை வருங்கால சந்ததியினரும் உலகம் முழுவதும் உள்ள மக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தங்கத்தின் விலையில் திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56